அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் நடைபெறவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி, அதாவது விருச்சக ராசியில் தன்னுடைய ஆட்சி நிலை அடையக்கூடிய காலகட்டங்கள் 27/10/2025 முதல் 6/12/2025 வரை சுமார் 40 நாட்களுக்கு நடைபெறவிருக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சல் மற்றும் மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். நிலம் மற்றும் கட்டிடம் சார்ந்த ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லாங்க. நீதித்துறை மற்றும் இராணுவத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம், அதே போல் காவல்துறை சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னாவும் இந்த செவ்வாய் தாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் மிதுன ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாமல் தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து இதில் எந்த விதத்துலையும் தவறு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்றையும் பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். புதன் பகவான் அப்படின்னாவே புத்திக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து அதை செயல்படுத்தக்கூடிய நபர்கள். எல்லாத்தையுமே கரெக்டாக தாங்க பண்ணுறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. கடந்த சில காலகட்டங்களாக என்ன மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ அனுபவங்கள் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஏன்னா நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேங்க. அந்த கஷ்டங்களில் கற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய பாடமாகவே இருக்குது என்னோடய வாழ்க்கையில். ஏன்னா யாருக்கும் எந்த விதத்தில் எல்லளவும் துரோகம் செஞ்சதில்லை. ஆனால் எனக்கு மட்டும் எல்லா விதத்துலேயும் கெடுதல் செய்யக்கூடிய சூழல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லா திறமையும் இருக்குங்க, எல்லா வேலையும் செய்கிறேங்க. ஆனால் எல்லாமே இருந்தும் எனக்கு அந்த வேலைக்கு உண்டான ஒரு அங்கீகாரமோ ஒரு மரியாதையோ ஒரு மதிப்பு அப்படிங்கிறது எப்போவுமே இல்லாமல் இருக்குங்க. எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்குறேன். இந்த வாழ்க்கை மாறக்கூடிய காலகட்டங்கள் வராதுங்களா? எல்லா விஷயத்தையும் எல்லா சூழ்நிலையிலும் சரியான விதத்தில் வாழணும் அப்படிங்கிற, அதாவது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது எப்போ தான் எனக்கு வருங்க அப்படிங்கிற அளவுக்கு சில யோசனைகள் வந்துகிட்டே இருக்குங்க. தேவையில்லாத விஷயத்தில் பழி பாவத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல். யாருக்காக உழைக்கிறோம், யாருக்காக கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது அவங்களே சரியான விதத்தில் அதை நம்மக்கிட்ட புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் யாருக்காக கஷ்டப்பட்டோமோ அந்த சூழ்நிலை, அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்க போகுது. ஏன்னா குடும்ப சூழ்நிலைக்காக உழைக்கிறோங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் எல்லா விஷயத்துக்குமே அவங்க வந்து என்னை புரிஞ்சிக்கிறதே இல்லை. எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்மளையவே வந்து குறை சொல்கிற மாதிரி சில சூழல், நம்மளவே தப்பாக பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது. எல்லாத்தையும் மாற்றணுங்க, எல்லாமே மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் கரெக்டான விதத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு சரியான விதத்தில் அமையலை. அட்லீஸ்ட் இந்த அமைஞ்ச வாழ்க்கையாவது சரியான விதத்தில் நான் வந்து வழி நடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுலேயும் நிறைய சிக்கல்கள், சிரமங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாத்தையும் விட்டு விலகி இருக்கணும். எப்போ தான் என்னை புரிஞ்சுக்குவாங்க, அப்போ தான் என்னை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே வேண்டாங்கிற அளவுக்கு ஒதுங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது வந்துடுச்சு. இந்த சூழ்நிலை காலகட்டங்களில் எனக்கு மாறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்காது. அந்த எதிரிகள் அப்படிங்கிறது எனக்கு விட்டு விலக மாட்டாங்களா? கூட இருக்கிறவங்களே எனக்கு எதிரியாகவே இருக்கிறாங்களே, எனக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள், தொந்தரவுகள், இந்த ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி வாழ்க்கையில் இந்த ஒரே ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி எனக்கு எல்லாத்தையுமே போட்டு புரட்டி போட்டுருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மாற்றிக்கணும்னு முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல காலகட்டங்கள் வராதான்னு யோசிக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போதுங்க. வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த பகைகள் அப்படிங்கிறது விலகுங்க. எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஜாமீன் பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக தீரக்கூடியதுங்க. வேலை இல்லாத நபர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போது. அதே நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை வந்து எதிரியாக பார்த்துட்டு இருந்த நிலை, உங்களுடைய உயர் அதிகாரிகள் எதுக்கெடுத்தாலும் உங்களை குறை சொல்லக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த நிலைகள் எல்லாமே மாறுங்க. வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு பதவி உயர்வு, நீங்கள் செய்கிற வேலைக்கேற்ப உங்களுக்கு உண்டான ஊதியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரமோஷன் மற்றும் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போது. டெம்பரவரியாக ஒரு ஒர்க் பார்த்துட்ருக்கேன், எப்போ தான் எனக்கு வந்து இந்த வேலை பர்மனெண்ட் ஆகும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு சாதகமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க.
புதிய தொழிலை தொடங்குவதற்கான யோகங்கள், தொழிலை வந்து விரிவுபடுத்துவதற்கான சூழல் அப்படிங்கிறதும், தொழில் நல்ல லாபகரமான சூழல், நீங்கள் எதிர்பார்த்தபடி தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல வழிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பிறக்கும். தொழிலில் இது வரைக்கும் இருந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது சரி பண்ணுவீங்க. புதிய ஐடியாஸ் அப்படிங்கிறது வருங்க. உங்கள் தொழிலை வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூட திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த கல்யாணம்னு ஒன்று காலத்துக்கு கரெக்டாக நடந்துருதுன்னா இன்றைக்கி இந்த குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. ஏன்னா எல்லா பொறுப்புகளையும் எடுத்து பண்ணிகிட்டு இருந்து கடைசியில் வந்து எனக்குன்னு ஒரு விஷயம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு இந்த காலகட்டங்கள், நேரங்காலங்கள், எனக்கு சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து லேட் ஆகிட்டே போயிட்டுருக்குங்க. ஸோ திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துருச்சுன்னா இன்னும் வந்து எனக்கு பொறுப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். என்னோடய வாழ்க்கையை நல்ல விதத்தில் கொண்டு போக முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த திருமணம் அப்படிங்கிறது தடையாகவே இருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்குங்க. பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவதற்கான யோகங்கள், காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் திருமண லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படிங்கிறது, இவங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், அந்த குழந்தைங்களுக்காக தான் இவ்வளோ சூழ்நிலைகள், இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவித்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விதத்தில் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கேன். ஆனால் அந்த விஷயத்தையே புரிஞ்சிக்காமல் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், சரியாக பொறுப்பே இல்லை, உங்களுக்குன்னு வந்து ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளையே குறை சொல்கிற மாதிரி ஒரு நிலை. அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ போராடிட்டுருக்கோம், கேட்ட நேரத்தில் சில விஷயங்கள் பண்ண முடியலைங்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீங்க. கண்டிப்பாக கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க. பிரிந்த நபர்கள் கூட ஒன்று சேர்வதற்கான யோகம் அப்படிங்கிறது இருக்கும். சட்ட ரீதியாக சில பிரச்சனைகள், நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணியாச்சுங்க. இனிமேல் நாங்கள் வந்து ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து சேர்றதுக்கான சான்சஸ் இருக்குதா, யாராவது ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்குவாங்களா, நம்ம வந்து செஞ்சது தப்பு அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் யாருக்கும் வந்து யோசிக்கவே மாட்டாங்களா, கணவன் மனைவி நான் பண்ணது தான் தவறு, இல்லை மனைவி வந்து கணவர்கிட்ட நான் பண்ணது தான் தவறுன்னு சொல்லி அந்த 2 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தவறுகளை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து நம்மளோட வாழ்க்கை மறுபடியும் அடுத்த லெவலில் கொண்டு போக முடியாதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு மேன்மை ஏற்படுங்க. டிவோர்ஸ் கேஸ் கூட உங்களுக்கு சாதகமாக சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுங்க. பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவாங்க. விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சுங்க. ஏன்னா வாழ்க்கையில் இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. மறுபடியும் என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா என்னுடைய முன்னாடி நடந்த அனுபவங்கள், கசப்பான ஒரு சூழல் அப்படிங்கிறது என்னால் மறுபடியும் சகிச்சுட்டு வாழ முடியாதுங்க. அப்போ நான் எதிர்பார்த்து போகக்கூடிய வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்குமா? ஏன்னா எனக்கு நிறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இங்கே இருக்கிற லைஃப்பை எனக்கு வந்து சரியான விதத்தில் அமையாமல் போயிருமோன்னு யோசிக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களை வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தன்மையான நபர்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. விட்டுட்டு போனவங்களை பற்றி யோசிக்காதீங்க. புதிய நபர்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது மேலோங்கும். ஸோ இந்த நேரத்தில் நமக்குன்னு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருந்தால் நல்லாயிருக்குமே, நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இருந்தால் நல்லாயிருக்குமே, சொந்தமாக வாகனம் இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு யோசிச்சுட்டே இருக்கிறோங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டுகிட்டே இருக்குது. அந்த தடைகள் அப்படிங்கிறது அகலக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது உங்களுக்குன்னு தேவையான ஒரு சொத்துக்களை வாங்குவதற்கோ அல்லது வீடு வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமோ ஒரு நிலம் வாங்குவது சம்மந்தப்பட்ட யோகங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்குங்க. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகும். ரொம்ப உடலில் பிரச்சனையாக இருக்குது, ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு குடும்பத்தில் நோய் நொடி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்துகிட்டே இருக்குங்க. அந்த பிரச்சனைகள்லாம் தீரவே தீராதா, மருத்துவ செலவுகள் குறையாதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. வம்பு வழக்கு சம்மந்தப்பட்டது, எதிரிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தீரும். பூர்வீக சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்க போதுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். கல்வி ரீதியாக நிறைய கவனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது வரைக்கும் கவனக்குறைவாக இருந்திருப்பீங்க, ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த நிலைகள்லாம் மாறுங்க. கல்வியில் நல்ல ஆர்வம் இருக்கும். கல்வியில் ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உயர்கல்வி சம்மந்தப்பட்ட யோகங்கள், வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.
ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.